वीरायूयं वादस्सुद्धिभिः सदान तुञ्जामि त्वाहमिषा जीवनाय कमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यजग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्रमेणम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை ஒரு மாதத்திற்குண்டான ராசி பலனை கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து ஆங்கில மாதத்தை ஒரு மாதத்தை கணக்கிட்டு பொது பலன்களாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பலன்களை ஆய்வு செய்வோமே. இந்த ஆங்கில மாதம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 தமிழ் மாதங்கள் இருக்கும். ஆடி ஆவணி இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுவான பலன்களாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் இருக்குங்கிறத ஆய்வு செய்வோமே. சரி, உங்களுடைய ராசியினுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கின்றார். 6லேயே செவ்வாயும் இருக்கிறார் இல்லையா? 6ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் அடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நம்மளுடைய சத்துருக்கள் இருக்காங்க, நமக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்குது, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட அடங்கி செல்லக்கூடிய காலமாக இருக்குது. இது ஒரு அற்புதம் தான். வழக்குகள் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு யாருக்காவது வழக்குகள் எல்லாம் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் அலைச்சல்கள்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் வழக்குகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். அதே போல தான் ரொம்ப விசேஷம். கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது, கடனால் நிறைய மன உளைச்சல் எல்லாம் ஆயிட்டது, இது மாதிரி நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு கடன் சுமைகள் எல்லாம் இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் குறையும். குரு 6ல் இருக்கிறதுக்கு தனியாக குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் அதை நம்ம தனியாகவே ஆய்வு செய்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். செவ்வாய் 12ஆம் வீட்டுக்குரியவரும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குரியவரும் 6ல் இருக்கிறார். இதையும் எடுக்கணும் இல்லையா? எதுலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமும். நற்பலன்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுறக்கூடாது. இதற்காக சில குறிப்புகளும் பேசுகிறோம். அந்த செவ்வாய் 5ஆம் வீட்டுக்குரியவன் 6ல் இருக்கக்கூடிய காலத்தில் குழந்தைகள் சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம், மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சமயமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விரயங்கள் நடக்காமல் உங்களை நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குரு பகவான் 6ல் இருக்கிறார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார் இல்லையா? குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம்னு சொன்னோம். குருவினுடைய பார்வை ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். 10ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை தொழிலில் ஒரு அபிவிருத்தி, தொழிலுக்கான முயற்சி, தொழிலை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கேது 10ல் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு சரியான முடிவெடுக்க முடியாது, ஒரு தெளிவான முடிவில்லாத மாதிரியே இருந்திருக்கும். குருவினுடைய பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறதால எடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுகூலமாகிறத நீங்களாகவே உணர முடியும். இதற்காக சில முதலீடுகள் எல்லாம், ஏன்னா 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார் இல்லையா? விரயஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை அப்போ 10, 12ல் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தொழிலுக்கான சின்ன சின்ன முதலீடுகள், அந்த அலுவலகத்தை விரிவுபடுத்துறது, அலுவலகத்துக்காக ஒரு நிர்வாகம் செய்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு இடத்த வாங்கிறதுக்கான முதலீடு, இந்த மாதிரிலாம் முதலீடுக்கு உண்டான சரியான காலம். இதை சுப விரயம் அப்படின்னு சொல்லுவோம். முழு சுப கிரகமாகிய குரு பகவான் 7ஆம் பார்வையை 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12க்குரிய செவ்வாயும் 12ஆம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா? இடம் கட்டடங்கள் வாங்கிறது, என்னுடைய அலுவலகத்துக்காக நான் ஒரு கட்டடத்தை வாங்கினேன், இல்லை இடத்த வாங்கினேன், தொழில் செய்வதற்காக ஒரு இடத்துல முதலீடு செய்தேன், இந்த மாதிரிலாம் அற்புதமான விஷயங்கள் கொஞ்சம் விரயமாக இருந்தாலும் சுப விரயங்களாக நடக்கக்கூடிய காலம். எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா இந்த செலவு சரியானது தானான்னு கொஞ்சம் சிந்தனை செய்துக்கிட்டு செய்யுங்க. குருவினுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் வீட்டிலையும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருக்க தான் செய்யும்.
பொருள் வந்து தான் நம்ம ஒரு இடத்துல செலவு செய்ய போகிறோம். பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, அதே போல் கல்வியில் ஒரு நல்ல மேன்மைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம். இன்னொரு விஷயமாக பாருங்களேன், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சூரியன் இல்லையா? சூரியன் வந்து ராஜ கிரகம். இந்த ராஜ கிரகம்னு சொல்லக்கூடியது 8ஆம் வீட்டில் இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய சூரியன் பயங்கர அலைச்சல்கள் எல்லாம் கொடுக்குறாரு. மனம் ஒரே அலைச்சலால் எந்த காரியமும் சீக்கிரம் நடக்கலை. வீண் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அலைச்சல்கள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி. சூரியன் எங்கே வரார்? சிம்மத்தில், அவருடைய வீட்டிலே அவரே ஆட்சியாகின்றார். அந்த இடத்துல பாருங்கள், புதன் சுக்கிரனும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாகி உட்காருவார். அந்த இடத்துல இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து புதனும் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரன் 9ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் வீட்டுக்குரியவன் 9ல், 6ஆம் வீட்டுக்குரியவன் 9ல், புதன் 7, 10க்குரியவன் 9ல். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இணைவு. சூரியன் புதன் சுக்கிரன் 3ம் 9ஆம் வீட்டில். கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த எங்காவது சிறிது தூர பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம், இறைவனுடைய வழிபாட்டிற்குண்டான அற்புதமான காலம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் இறை வழிபாட்டிற்காக சிறு தூர பயணங்கள் எல்லாம் வச்சுக்கணும். இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆடி மாதம் இருக்கு இல்லையா? அப்போ 8ல் தானே சூரியன் இருப்பார். தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக இருங்க. தந்தையாரனுடைய உறவு நமக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப தவத்திற்குண்டான கிரகம் சூரியன். அரசாங்கம் சார்ந்த கிரகம் சூரியன், அரசியல் சார்ந்த கிரகம் சூரியன். இதெல்லாம் சொல்கிறதுனால இந்த காரகத்துவங்கள்லாம், இந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருங்க. ஆவணி மாதத்தில் 9ஆம் வீட்டிற்குரியவன் 9லே ஆட்சி ஆகுவது அவ்வளோ சிறப்பான விஷயம். நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகும். வெற்றியாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம். ராஜகிரகமாகிய சூரியன் ஆட்சி ஆகின்றதில் அரசியல் செல்வாக்குகள் எல்லாம் மேலோங்கக்கூடிய காலம். உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம். உங்களுடைய முதலாளியிடம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய காலம். அற்புதமான நேரம். இந்த சூரியன் போய் 9ஆம் வீட்டில் ஆட்சி ஆகுது. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த காலம். இந்த சூரியன் 9ஆம் வீட்டில் ஆட்சியாகக்கூடிய காலம். இருந்தாலும் புதன் 7ஆம் வீட்டுக்குரியவராக இருந்து 10ஆம் வீட்டுக்குரியவரும் அதே புதன் தான். 9ல் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையாரோடு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். புதன் பொதுவாக 9ஆம் வீட்டில் இருந்தால் தந்தையாரோடு நமக்கு வேறு எந்த மனக்கசப்புகளும் இல்லாமல் இணக்கமாக இருக்கணும். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டிய மாதம் இந்த மாதம். அற்புதமான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். நல்ல உயர்வுகள் எல்லாம் நிச்சயம் உண்டு. சரி, ராகு பகவான் 4ல் இருக்கிறார். 10ல் கேது இருந்தாலும் முன்பே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் இருக்குது. குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டில் கிடைச்ச உடனே அந்த இடத்த நம்ம சுபட்சமாக எடுத்துக்கிறோம். 4ல் ராகு இருந்தோடனே என்ன சொன்னோம்? 4ல் ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் பெருசாகும். ராகு இருக்கக்கூடிய இடமெல்லாம் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் சொல்லிகிட்டே வரோம். 4ல் ராகு இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. சின்ன சின்ன வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை உருவாகுது, இல்லை இடம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகுது. ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் பெருசாகுமே. இதெல்லாம் சொன்னாலும் சின்னதாக அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. தேவையில்லாத அவச்சொற்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ல் ராகு இருந்ததுன்னா தேவையில்லாத அவச்சொற்கள் அவப்பெயர்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்கள். சரி, சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 3க்குரியவன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். வக்ரமாகிறார். இந்த வக்ரமாகிறது 2, 3க்குரியவன்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இதெல்லாம் எடுப்போம். இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்கள் குடும்ப நபர்களிடையே உறவுகள் ரொம்ப இணக்கமாக இருக்கணும். கொஞ்சம் கூட கருத்து வேறுபாட்டோடு யாரோடு இருந்துட வேண்டாம். தனுசு ராசி நண்பர்களெல்லாம் சகோதர வழியிலே
எவ்வளோ செய்தாலும் ஒரு நிறைவில்லாத மனநிலையாகவே இருக்கும். நாம் எவ்வளோ சகோதர சகோதரிக்கு கூட பிறந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்தாலும் அவர்களுக்கு ஒரு மன நிறைவு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. கோல்சார கிரகநிலைகள் மாறுகின்ற பொழுது நற்பலன்கள் எல்லாம் கூடி வரும். ஆகையினால இந்த கோல்சார கிரகநிலைகளை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்துக்கிறோம். கொஞ்சம் சாதகமாக இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைவாக பலன் கொடுக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. வெற்றிகள் நிச்சயம் உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்காக. அதனால் முயற்சியில் கொஞ்சம் கூட தளர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஏதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது குறைகள் இருந்தது, ஏதாவது எனக்கு இன்னும் நிறைவாக இல்லை, பலன் கொடுக்கலன்னு நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அனுகூலமான செய்திகள் உண்டு. குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு நிறைய செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, செலவே குறையில, இப்படியெல்லாம் நினைத்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமான ஒரு விஷயம். தந்தையாரோடு என்னால் இணக்கமாக போக முடியல, எனக்கு ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைச்சும் என்னால் அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியல, இறை வழிபாட்டை என்னால் தொடர்ந்து செய்ய முடியல, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நற்பலன்கள் எல்லாம் கூடி வருகின்றது. இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்தார், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்த்தார் இல்லையா. இதெல்லாம் வக்ரமாகக்கூடிய காலத்தில் இறைவனுடைய வழிபாடு குறைஞ்சிருந்தாலும் இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். விரயங்கள் எல்லாம் குறைச்சிக்குங்க. நற்பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாட்டோடு போங்க. பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படுவதற்கு, கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்வுகளெல்லாம் ஏற்படுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கிற பைரவர் கோயிலில், வேறு எங்கேயும் இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போங்க அப்படிலாம் வேறு எங்கேயாவது தூரமாக போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையும் பூர்வ மத்தியில் நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்துட்டு வந்துருங்க. நாம் என்னென்னலாம் வேண்டியிருக்கோமோ அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எங்கே இருந்து வேண்டணும்னு இருக்குது. நம்ம பூர்வ மத்தியில் எண்ணத்தை வைத்து கொண்டு நம் வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறுத்தி இறைவனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நாம் வேண்டியிருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். இறைவனை தொடர்ந்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓய்வுகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதத்தில். அப்போ தான் அற்புதமான பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும். தொடர்ந்து பல காணொளிகள் நாம் பேசிக்கிட்டே வரோம். விழிப்புணர்வு சார்ந்த பல விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம். தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வர என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தனி காணொளியாக மீண்டும் ஒரு காணொளி பேசுவோம். அதில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது, என்ன வழிபாடு முறைகள் இருக்குல்லாம் தனியாக ஒரு காணொளியாகவே பேசுவோம். நற்பலன்கள் இன்னும் கூடி வருவதற்கு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பின்பற்ற வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள். சரி, தொடர்ந்து பல காணொளிகள் பேசுகிறோம். விழிப்புணர்வுக்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வேணும். நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்கோம். இந்த பிரசன்ன பாடத்திட்டத்தோடு சேர்த்து தியானம், சுவாச பயிற்சி இதையும் இணைத்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்த்திருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் படிக்கலாம். உங்களுக்கு இன்னும் இதை சார்ந்த விஷயங்கள் இன்னும் குறிப்புகள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். படிக்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க நம்மோடு தொடர்ந்து வாங்க. நாளும்
கல்வி, அந்த கல்வியின் பேரில் நிச்சயம் ஒரு நற்பலன்கள் ஏற்படும். சரி, தொடர்ந்து பல காணொளிகள், விழிப்புணர்வு சார்ந்த காணொளிகள் பேசிக்கிட்டே வரோம். எல்லாருக்கும் ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருக்கணும், இந்த குறிப்புகள் எல்லாம் பயனுள்ள குறிப்புகளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தியானத்தை பற்றி சொல்கிறோம், யோக பயிற்சிகளை பற்றி சொல்கிறோம், உணவுகளை சரிப்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். எதற்காக இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறோம்னா, நாம் ஜோதிடத்தை வருமுன் தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த ஒரு குறையும் ஏற்படாமல் மீண்டுட்டு வரணும் அப்படின்னா அதற்கான சில பயிற்சி முறைகள் வேறு. இறை வழிபாட்டோடு இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுதே அதற்குண்டான உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் சில பயிற்சிகள் எடுத்துக்க வேண்டியது அவசியங்கிறதுனால தான் எல்லா விஷயங்களையும் சேர்த்து பேசுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.